ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வணக்கம். ஒரு பெண்ணு ஒரு பாம்பை தனது சகோதரனாக்கி அதுக்கு பிறகு நடந்ததை பார்த்து அந்த ஊரே அதிர்ந்தது. சரி, என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த வீடியோ பார்ப்போம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல அப்பெல்லாம் மின்சாரம் இல்ல, எந்த ஒரு வசதியும் இல்ல, டிவி இல்ல, எதுவுமே கிடையாது. அந்த கிராமம் ஒரு இயற்கையோட ஒன்றிணைஞ்ச ஒரு கிராமம். உள்ள மக்கள் எல்லாருமே விவசாயம் செஞ்சு வாழ்க்கை நடத்துறாங்க. காலையில எழுந்திரிச்சு எல்லாரும் வேலைக்கு போவாங்க, நிலங்கள்ல வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுல உள்ள குழந்தைகள் எல்லாருமே ஜாலியா வந்து விளையாண்டு இருப்பாங்க. அந்த குழந்தைகளோட ஒன்றிணைஞ்சு அவங்க வந்து வாழ்க்கை நடத்துறாங்க. அந்த ஊர்ல ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையில சத்யபாலன் என்பவர் வாழ்ந்திருக்காரு. அவருக்கு ரஞ்சனா என்ற ஒரு பெண் குழந்தை இருக்கு. அதே போல அவருடைய மனைவி ரொம்ப அன்பானவங்க. அவருக்கு நிலபலங்கள் எதுவுமே இல்ல, ஆடு மேய்க்கிறதா அவருடைய வாழ்க்கை. அவர்கிட்ட 180 ஆடு இருக்கு. அந்த ஆடை காலையில வந்து ஓட்டு போய் மேய்ச்சிட்டு மாலையில வீடு வர்றதுதான் அவருடைய வேலை. அந்த வேலை ரொம்ப சிரமமா இருந்தாலும் அவர் மகிழ்ச்சியோட செஞ்சுட்டு வந்தாரு. இப்படி அவர் வந்து காலையில எழுந்திரிச்சு மாடு ஓட்டு போனா அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருமே தெரியும். குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரலையும் போகும்போது பேசிட்டே போவாரு. இப்படி அவருடைய வாழ்க்கை வந்து ஓடிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு மகள் இருக்கா. அவளுக்கு வயது இப்பதான் 6. அவருடைய மகள் ரஞ்சனா ஆடுகள் கூட ரொம்ப நெருங்கி பழகுவா. அவர் ஆடு ஓட்டு போகும்போது அந்த ஆடுகளை ஒவ்வொன்றுமே நீ அப்படி போ, இப்படி போ, அதை செய்யாத, இதை செய்யாத அப்படின்னு அந்த ஆடுகள் கூட பேசுவாங்க. அந்த ஆடுகளுக்கு ரேஷ்மா, அர்ச்சனா அப்படின்னு ஒவ்வொரு ஆட்டுக்கும் பேர் வச்சிருக்கா. இப்படி அந்த ஆட்டு கூட பேசி பழகுவா. அதே போல அந்த ஆடுகளும் ரஞ்சனாவோட பேச்சு கேட்டு அதே போலவே இருக்கும். இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அதாவது விலங்குகள் கூட இவ இயல்பா பழகுறா, இவ சொல்றது எல்லாமே அப்படி கேட்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாசத்தோட அந்த ஆடுகளோட பழகுவா. அது மட்டும் கிடையாது, காலைல போகும்போதும் அந்த ஆடுகள் வந்து வழி அனுப்புவா. அதே போல சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது அந்த ஆடுகளை சந்தோஷமா வந்து வரவேற்பா. இப்படி அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்பதான் ரஞ்சனா படிப்படியா வளர ஆரம்பிக்கிறா. இப்ப டீனேஜ் பருவத்தை எட்டுறா. அதே சமயத்துல அவருடைய அப்பா சத்யபாலனுக்கு வயசாயிடுது. அவரு ஒரு நாள் இப்படி வந்து ஆடு ஓட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு. இப்பதான் உடல்நிலை சரியில்லாத உணர்றாரு. உடல்நிலை சரியில்லாமா அப்படின்னு சொல்லி படுக்கிறாரு. இப்ப ரஞ்சனாவுக்கு வயசு 18 ஆகுது. இப்ப நான் ஆடு மேய்க்க நான் போறப்பா அப்படின்னு ரஞ்சனா சொல்றா. இதை கேட்டு சத்யபாலன் ரொம்ப வருத்தப்படுறாரு. எனக்கு ஒரு மகன் இருந்தா அவன் அந்த ஆட்டெல்லாம் பார்த்திருப்பான், நான் எந்த ஒரு கவலையும் இல்லாம இருந்திருப்பான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு ரஞ்சனா சொல்றா, நீ ஏப்பா எப்போதுமே அதை சொல்லி வருத்தப்படுற, என்ன மகனா பாருங்க, நான் அத்தனை வேலையும் நான் செய்யறேன் அப்படின்னும் அவன் சொல்றா. ஆனா நாட்கள் ஆக ஆக அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாவது. இப்போ ஒரு நாள் அந்த ஊரே துக்கமடையுது. ஏன்னா சத்யபாலன் இறந்துட்டாரு. அந்த ஊரே ரொம்ப வருத்தமடையுது. இப்ப அவர் அடக்கம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க. மறாத நாள்ல இருந்து ரஞ்சனா தான் எல்லா ஆடுகளையும் காட்டுக்கு ஓட்டு வந்து மேய்ச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு போவோம். ரஞ்சனா கஷ்டப்படுறத பார்த்து அவருடைய அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதாவது எவ்வளவு சுமையை தான் நாங்க தாங்குவோம், இப்படி ரஞ்சனா இளமையா இருக்கும் போது இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டே கடவுள் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவருடைய வாழ்க்கை தினந்தோறும் இப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாள் திடீர்னு அவருடைய அம்மாவுக்கும் உடல்நிலை சரியில்லாம போகுது. அவங்களும் படுத்த படுக்கையா வராங்க. இப்ப சில நாள்ல அவங்களும் வந்து இறந்துடுறாங்க. அவங்க மறைஞ்ச பிறகு ரஞ்சனா இன்னும் தனிமைப்படுத்தப்படுறா. அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாவது. இப்ப தினந்தோறும் அவ வந்து ஆடு மேய்க்க போறா. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பாம்பு அவளிடம் ஓடி வருது. இப்பதான் என்ன காப்பாத்து அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது. இப்ப அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பாம்பு பேசாத பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு பாம்பு பேசுமா அப்படின்னு அவ ஆச்சரியப்படுறா. இருந்தாலும் இது காப்பாத்துங்க, என்ன வந்து ஒருத்தன் துரத்திட்டு வரான் அப்படின்னு அவ சொல்லுது. இப்ப இதை கேட்டு உடனடியா சரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வைக்கோல் எடுத்து அந்த பாம்பை மறைச்சிடுறா ரஞ்சனா. இப்ப அங்கிருந்து ஒரு வயசானவர் ஓடிடுறாரு. அவரு ஒரு பாம்பாட்டி, அதாவது பாம்பு பிடிக்கிறாரு. இப்ப இங்க ஒரு பாம்பு ஓடி இருந்தது, நீ பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல அப்படின்னு ரஞ்சனா சொல்றா. இப்ப அவர் இந்த காட்டு பக்கமா ஓடி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் திரும்ப போயிடுறாரு. இப்ப ரஞ்சனா அந்த பாம்பை ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு அவ வீட்டுக்கு போறா. அவ வீட்டுக்கு போனாலும் அவ மனசுல இந்த பாம்பை பத்தி தான் ஓடிட்டு இருக்கு. அதாவது எதுக்காக அந்த பாம்பு ஓடி இருந்தது, எப்படி அந்த பாம்பு பேசும், அந்த பாம்பு இப்ப எப்படி இருக்குமோ அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. மறுநாள் காலையில அந்த இடத்துல போய் பாக்குறா. அந்த பாம்பு அதே இடத்துல இருந்திருக்கு. இப்ப ஏன் இதே இடத்துல இருக்கு அப்படின்னு குத்து பாக்குறா. அந்த பாம்புக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இப்ப வீட்டுக்கு ஓடி பால் கறந்து அந்த பாம்பு குடுக்குறா. அந்த பாம்பு பால் குடிக்குது. இப்ப அந்த பாம்பை வீட்டுக்கு கூட்டு வரா. இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த பாம்போட காயத்தை கொஞ்சமா ஆத்துறா. இப்ப அந்த பாம்பு அவக்கூடிய 4 நாள் இருக்குது. இப்ப சரியாயிடுது. இப்ப பாம்பு மெதுவா நவுந்துரு வந்து அந்த பாம்பு ரஞ்சனாவிடம் நன்றி சகோதரி அப்படின்னு அது சொல்லுது. என்ன நீ தான் காப்பாத்தின, நீ காப்பாத்தினதுக்கு நான் உன் கூட வந்து வாழ்வேன், நான் உனக்கு சகோதரனா வாழ்வேன், உனக்கு பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது. இதை கேட்டு ரஞ்சனாவும் ரொம்ப உணர்ச்சி சொல்றா, ஆச்சரியப்படுறா. இனிமே நீ தான் என்னோட சகோதரன் அப்படின்னு ரஞ்சனாவும் சொல்றா. இப்ப நாட்கள் ஓடுது. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இப்ப ரஞ்சனாவுக்கு வயசாயிடுச்சு. அவளுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதுக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து திருமணம்
திருமணம் முடிப்போம் அப்படின்னு மாப்பிள்ளை பார்த்த பிறகு ராம்கிஷோர் என்ற ஒரு இளைஞனை பாக்குறாங்க. இப்ப அவர் கூட கல்யாணத்தை பேசி முடிக்கிறாங்க. ராம்கிஷோரிடம் இது போல தன்னிடம் ஒரு பாம்பு இருப்பதாகவும் அந்த பாம்பை தான் சகோதரனா நினைக்கிறதாகவும் அவர் சொல்றான். ராம்கிஷோர் ஆரம்பத்துல மோசலிச்சாலும் சரி அப்படின்னு அவர் ஒப்புக்கொள்றாரு. இப்ப அவர் கல்யாணம் ஆகும் போதும் அந்த பாம்பு கூடவே இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு அவ கணவன் வீட்டுக்கு போறா, பாம்பு கூடவே வருது. இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லோருமே ராம்கிஷோர் மனைவி ஒரு பாம்பும் கூட்டிட்டே வந்திருக்கா அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. பல பேரு பதட்டப்படுறாங்க, சில பேரு பயப்படுறாங்க. இப்ப அந்த பாம்பும் அவ கூடயே வந்து வந்துருக்கு. ஆரம்பத்துல அவர் கணவர் கோவப்பட்டு இது போல எதுக்கு பாம்பெல்லாம் வந்து கூட வச்சிருக்க அப்படின்னு அவர் வந்து கேக்குறாரு. இந்த பாம்பு என்னோட சகோதரன் மாதிரி என் கூடயே வாழ்ந்துருக்கு, இது என் சகோதரனா நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப ராம்கிஷோரும் கடவுளா படைக்கப்பட்டது, சரி மக்களுக்கு எதுவும் செய்யலனா நீனே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அமைதியாரு. இப்ப நாட்கள் ஓடுது. தினந்தோறும் காலைல எழுந்திருக்கிறா, அவ சமைக்கிறா, கணவனுக்கு கொடுக்குறா. இப்ப அவங்க சாப்பிடும் போது அந்த பாம்பும் சேர்ந்து அவங்க கூட வந்து உட்கார்ந்துருக்கு. இப்ப இதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே ராம்கிஷோர் ரொம்ப துரதிருஷ்டமானவர், துரதிருஷ்டத்தை அவருடைய மனைவி கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பலரும் பலவிதமா பேசுறாங்க. இப்ப இதை கேட்டு அவருடைய மாமியாருக்கு ரொம்பவும் கோபம் வருது. இதற்கிடையே ராம்கிஷோர் வீட்டுக்கு உறவினர் வராங்க. உறவினர் வந்து சாமி படம்லாம் வச்சிருக்கிற இடத்துல ரஞ்சனா அப்பா வாங்கி கொடுத்த தங்கம் எல்லாம் கைட்டி வச்சிருக்கா. இப்ப அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக அந்த உறவினர் வந்து போறாங்க. இப்ப கையை வந்து வைக்கிறாங்க. இப்ப திடீர்னு செவுத்துல இருந்து ஒரு பாம்பு வந்து கையை கொட்டுது. இதை கேட்டு டக்குன்னு கையை எடுத்துட்டு நிமிந்து பாக்குறாங்க, பாம்பா இருக்கு. ஆனா பாம்பு கிடைக்கல. இப்ப இதை பார்த்து பயந்து போறாங்க. இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, இந்த பாம்பு ஒரு துரதிருஷ்டமான ஒரு பாம்பு, இந்த பாம்பு இருக்கிறது வீட்டுல தரித்திரியம் பிடிச்சிருக்கும், அதனால இந்த பாம்பு உடனே வெளியேற்றுங்க அப்படின்னு அவரோட மாமியார் சொல்றாங்க. இதை கேட்டு மாமியார் பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்பதான் ஒரு நாள் வந்து இந்த பாம்பை ஏன் கூட வச்சிருக்க, ஏன் கூட ஆச்சிட்டு வந்த, நம்ம வீட்டுக்கு துரதிருஷ்டம், இது வந்தால வீடு தரித்திரியம் பிடிச்சிச்சு அப்படின்னு அவங்க திட்டுறாங்க. இப்ப அவருடைய கணவருடையும் அதாவது ராம்கிஷோருடையும் இதை வந்து அவருடைய மாமியார் சொல்றாங்க. சொல்ற உடனே இப்ப எல்லோருமே சொல்ல ராம்கிஷோருக்கு கோபம் வருது. இப்ப அவருடைய அம்மாவும் இது போல காட்டுல கொண்டு விட சொல்லு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு கட்டத்துல ராம்கிஷோருக்கு கோபத்தை ஏற்படுத்துது. நேரா ரஞ்சனாவிட்ட வந்து இது போல இந்த பாம்பு ரொம்ப துரதிருஷ்டத்தை கொடுக்குது, இந்த பாம்பை உடனடியாக கொண்டு காட்டுல விடு, ஒண்ணு இந்த பாம்பை கொண்டு விடு, அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இப்ப ரஞ்சனாவுக்கு வேற வழி இல்லை. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பாம்பு கொண்டு ஒரு காட்டுல வந்து விடுறான். நீ காட்டுல விட்டுட்டு இது போல என்னோட சகோதரனா நீ வந்து என் கூடவே வந்து வாழ்ந்த, மிக்க நன்றி, வேற வழி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை விட்டுட்டு நேர வீட்டுக்கு வரா. இப்ப வீட்டுக்கு வந்துட்டு அவருடைய வாழ்க்கைய அவ வாழ்றா. காலங்கள் இப்படியே நகருது, எப்போதும் வாழ்ற மாதிரி அவன் வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா அவருடைய மாமியார் கொடுமை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே இருக்கு. ராம்கிஷோர் அவளை விட்டு விலகியே இருந்திருக்கிறான். ஏன்னா அதுல இருந்து அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படுது. இப்ப 5 வருஷம் ஆகுது. ஆனாலும் ரஞ்சனாவுக்கு ஒரு குழந்தை இல்ல. இப்ப ரஞ்சனாவோட மாமியார், நீயே ஒரு துரதிருஷ்டவாளி, நீங்க இருந்து என்ன புண்ணியம், ஒரு குழந்தை இல்லாம எனக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்காம நீங்க வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு மாமியார் திட்டா. இப்ப ராம்கிஷோரும் அவளிடம் வந்து, நீ இருந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்ல, நீ உடனடியா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு அவன் சொல்றான். அவ ரொம்ப வருத்தப்படுறா. வேற வழி இல்லாம அவளோட துணியெல்லாம் வந்து எடுத்துட்டு அவன் வந்து கிளம்புறா. அவ சோகமா வீட்டை விட்டு வெளியே எங்க போறன்னு தெரியாம தனது பழைய வீட்டை போய் பாக்குறா. அந்த வீடு பாழடைஞ்சு போயிருக்கு. இப்ப அவ தனது கனவு ஊர்லயே ஊரோட்டு ஒதுக்கி ஒரு குடிசை கட்டுறா. இப்ப அவ ரொம்ப வருத்தத்தோட அவ வந்து உட்கார்ந்துருக்கா. அதாவது, அப்பா அம்மா நீங்க என்ன ஏன் தனியா விட்டு போனீங்க, எனக்கு ஒரு சகோதரனோ எந்த உறவினருமே இல்லாம நான் தனியா விட்டு போனீங்க, நான் ஒவ்வொரு நாளும் ரொம்ப வருத்தப்படுறேன், நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க, என்ன பாத்துட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டு ரொம்ப வருத்தப்படுறா. இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பாக்குறா. அந்த பாம்பு அவகிட்ட நெருங்கி வருது. இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரிய நாகா நீ வந்துட்டியா அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்பதான் அது நெருங்கி வந்து, நீ இதுக்கு மேல எதையும் கவலைடாம நான் அவன் கூடவே இருப்பான் அப்படின்னு அவர் சொல்லுது. இப்ப அவர் ரொம்ப சந்தோஷமாவரா. அவளுக்கு துணையா வேற யாருமே இல்லை. இப்ப அவ தினந்தோறும் பழையபடி ஆடு மேய்க்க போறா. இப்பதான் நாட்கள் சில ஓடுது. அவளுடைய வாழ்க்கைய பழையபடி தொடங்குறா. சில ஆடுகளை வாங்கியும் அவன் மேய்க்கிறான். இப்ப இப்படியே போயிட்டு இருக்கு. திடீர்னு ரஞ்சனாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. அவ படுத்த படிக்க ஆகுறா. அதாவது ஏந்திரிக்க கூட அவளால முடியல. அவ என்ன பண்ணதே தெரியாம யாருடைய உதவியும் இல்லாம படுத்த படிக்க ஆகுறா. இதை வந்து பாம்பு பாக்குது. அந்த பாம்பு பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு அதுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா மருந்து மாத்திரம் இல்ல, அவளை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்ல. இப்ப இதை ஏதாவது ஒரு விதத்துல இந்த ஊர்காரங்களுக்கு வெளிப்படுத்தணும். இப்ப நம்ம சகோதரிக்கு உடம்பு சரியில்லை, நம்ம என்ன பண்றதுன்னு அது யோசிக்குது. யோசிச்சுட்டு அந்த கிராமத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகருது. இப்ப நேரடியா ரஞ்சனாவுடைய கணவர் வீட்டுக்கு அது போகுது. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் ரஞ்சனாவோட கணவரை கைகால கட்டி போட்டு யாரோ கொள்ளையர்கள் உள்ள வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க.
இப்ப அந்த நேரா அந்த பாம்பு வந்து உள்ள போய் அங்க பார்த்தா ராமகிருஷ்ணரும் அவனுடைய அம்மாவையும் கட்டி போட்டிருக்காங்க. இப்பதான் திடீர்னு அந்த கொள்ளையர்கள் அந்த பாம்பு பாக்குறாங்க. பாம்பு பார்த்துட்டு அலறி அடிச்சு அந்த வீட்டை விட்டு வெளில ஓடுறாங்க. இப்ப ராமகிருஷ்ணோட அம்மா சொல்றாங்க, இது ரஞ்சனாவோட பாம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு ராமகிருஷ்ணரும் ஆமா அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த பாம்பு நாக அந்த 2 பேத்தோட கைத்தையும் அவுத்து விடுது. இப்ப அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வராங்க. அந்த பாம்பு பின்னாடியே அவங்க வந்து போறாங்க. நேரா ரஞ்சனாவோட வீட்டுக்கு அவங்க நெருங்குறாங்க. இப்ப ரஞ்சனாவை பார்த்து மாமியாரும் ராமகிருஷ்ணரும் ரொம்ப வருத்தப்பட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்கறாங்க. இப்ப அவளை சரியாக்கி பழையபடி ஒன்னா வந்து வாழ்றாங்க. அந்த பாம்பியும் கூடயே வந்து வச்சிருக்காங்க. இப்ப அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. இப்ப அந்த வீட்டுல மகிழ்ச்சி நிரம்புது. அந்த குழந்தைய அந்த பாம்பு எப்பொழுதுமே பார்த்துட்டு இருக்கும். முன்ன மாதிரி ஊர் மக்கள் இல்ல. இப்ப ஊர் மக்களும் எல்லாருமே சகஜமா பழகுறாங்க. ஏன்னா அந்த பாம்பு யாருக்குமே எந்த தீங்கும் செய்யறது இல்ல. அதே போல எல்லோருமே அந்த பாம்பு சகஜமா பழகிறதால அந்த பாம்பை எல்லோருமே வந்து ஏத்துக்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்க எப்படி பழகுறாங்கன்னு வச்சுதான் மக்கள் அதை கணிக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு விலங்கையும் பார்க்கும்போது ரொம்ப கோரமா தான் இருக்கும், ரொம்ப பயங்கரமா தான் இருக்கும். ஆனா அது கூட பழகும் போது அது எளிமையா நண்பர்களாக மாத்தலாம். ஓகே, நம்ம இந்த விட பிரச்சனைங்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.